அல்லேலூயா. இந்த 5 நாட்களையும் இப்படியாக உங்களால் மறுபடியும் உங்களாத்தையும் பார்ப்பது மிக சந்தோஷம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, இந்த சுருக்கமான இந்த தியானத்தின் மூலியமாக எங்களோட நீர் பேசும். உடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. குறிப்பாக இந்த 5 நாட்கள் உபவாசத்தோடு நாங்கள் இருக்கிறோம். உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இடைப்படும் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, எங்களுக்கு அது வார்த்தை பலனாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 2 நாட்களிலும் இப்படியாக ராஜாவும் அவர் ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். த கிங் அண்ட் இஸ் கிங்டம். ஆகையால் இன்றைக்கு மத்தேயு 13வது அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 17 வரையிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதியில் இயேசு அவரோட ஞானஸ்நான பகுதியாக காணப்படுகிறது. இந்த பகுதி ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் சில காரியங்களை நான் சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 13வது வசனத்துல இயேசு கலிலேயால இருந்து யோர்தான் நதிக்கு வருகிறத பார்க்கிறோம். கலிலேயா அந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்கள் பொதுவாக தள்ளி வைக்கப்பட்ட ஒரு பகுதியாக அது காணப்படுகிறது. சமாரியா கிட்ட இருப்பதனால யூதர்களும் சமாரியர்களும் அது ஒரு மிக்ஸ் கல்ச்சராக இருக்கும் என்று சொல்லி பொதுவாக ஒதுக்கி வைக்க ஒரு இடம். இப்போ இயேசு அந்த பகுதியிலேருந்து வரார் என்று சொல்லும்போது இயேசு மார்ஜினலைஸ் பீப்புள் குரூப்ல இருந்து தான் அவர் வருகிறார். ஒதுக்கி வைக்கப்பட்ட இடத்துல இருந்து தான் நசரேயாக இருக்கும்போது 30 வருஷம் அந்த இடத்துல இருந்து தான் வருகிறார். ஆகையால் முதல் காரியம், இந்த ராஜாதி ராஜன் என்று சொல்லுகிற இயேசு முக்கியமான எருசலேம் தலைநகரத்திலிருந்து வராம ஒதுக்கி வைக்கப்பட்ட இடத்துல இருந்து, பொதுவாக யூதர்கள் முக்கியத்துவம் கொடுக்காத இடத்துல இருந்து இயேசு வருகிறாரு. இரண்டாவது, எத்தனை வயசுல வருகிறாரு? 30 வயசுல வருகிறாரு. என்னாகும் 4வது அதிகாரம் 3 நம்ம பார்த்தோம்னா 30 வயசுல தான் கூடாரத்துல ஊழியத்துக்கு அழைப்பார்கள். அதுக்கு பிறகு தாவீதும் 30 வயசுல தான் ராஜாவாகினார். ஆகிய 30 என்ற வயசு ஒரு முக்கியமான ஒரு வயசு. கரெக்டா இயேசு 30 வயசுல அவர் வருகிறாரு. அது ஒரு முக்கியமான ஒரு வயதுல அவரு ஆலயத்துக்குள்ளாக, ஊழியத்துக்குள்ளாக, பப்ளிக் மினிஸ்ட்ரிக்குள்ளாக அவர் வருகிறதும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம பார்க்க வேண்டும். மூன்றாவது, அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார். யோவான் ஞானஸ்தானங்களோட ஞானஸ்தானம் ரிப்பெண்டன்ஸ், பேப்டிசம் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், மனு திரும்புதலின் ஞானஸ்தானம். இயேசு எதுக்காக மன திரும்பணும்? இயேசு பரிசுத்தமானவர். ஆகையால் அவருக்காக அவர் செய்வதல்ல. யூதர்கள் பொதுவாக அந்த காலத்துல பாவத்துல இருந்தனால ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி ஜீசஸ் ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப் வித் த ஜூஸ். அவர்கள் மன திரும்ப வேண்டும். ஆகையால் நமக்காக பாவியாக இருக்கிற நம் யாவரும் ஞானஸ்தானம் எடுத்து இயேசு ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நம்மளோடு அவரு ஐடென்டிஃபை பண்ண வேண்டும் என்று சொல்லி தான் ஞானஸ்தானம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் 17வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு வசனம். வானத்துல இருந்து சத்தம் வருகிறது, இவர் என்னோட நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த இடத்துல 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, நேசகுமாரன், இயேசுவோட அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம், இஸ் ஐடென்டிட்டி. இரண்டாவது, இஸ் ரிலேஷன்ஷிப், அவர் என்னோட பிரியமானவன், இஸ் ரிலேஷன்ஷிப். மூன்றாவது, ஆண்டவருக்கு அஃபர்ம் பண்ணுகிறாரு, வித் ஹிம் ஐ அம் வெல் பிளீஸ்ட், உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ இயேசு அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறது முன்பதாக மத்தேயு 4வது அதிகாரத்துல இயேசுவை குமாரனை பிதா உறுதிப்படுத்தி அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். 3 காரியங்கள்: அடையாளம், உறவு, நேசகுமாரன், மூன்றாவது உறுதிப்படுத்துகிறாரு, நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஏன் பிரியமாக இருக்கிறார் என்றால், அவரு தாழ்த்தி, பாவமே இல்லாதவர், யூதர்களுக்காக எப்படி நமக்காக, நம்ம பாவியாக இருக்கும் போது இயேசு சிலுவைக்கு போனார் என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோமோ, இயேசு அந்த நேரத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும்போது யூதர்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுவதற்காக அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். தாழ்மை, இந்த ஊழியம் தாழ்மையில ஆரம்பிக்குது. மூன்றாவது, காத்திருக்கிறார். 30 வயசு வரையிலும் காத்திருந்து, அந்த 30 வயசு அடையாளம் ஒன்று பழைய ஏற்பாட்டுல, குறிப்பாக கூடாரம் இருந்த காலகட்டத்துல. ஏன்னா அதுக்கப்புறம் ஆலயம் வந்ததுக்கு பிறகு தாவீது அது வயசு 20க்கு மாத்திட்டாரு. ஆனா கூடாரம் இருக்கும்போது 25 வயசுல வருவார்கள். 5 ஆண்டு காலம் ஒரு பயிற்சி காலமா இருக்கும். 30 வயசுல ஊழியத்தை ஆரம்பிப்பார்கள். இயேசு அதுவரையிலும் காத்திருந்தார். மூன்றாவது, கலிலேயா இடத்துல இருந்து வருகிறாரு. பெரிய முக்கியமான தலைநகரத்திலிருந்து வர கிடையாது. நசரேத் என்று படுகிற கலிலேயா பகுதியில இருந்து, சாதாரண ஒரு இடத்துல இருந்து ஊழியத்துக்கு வருகிறாரு. அவரோட தாழ்மை, அவரோட கீழ்ப்படிதல், ஆண்டோட சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தனால பிதா பரலோகத்திலிருந்து சொல்கிறாரு, நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகையால் இந்த காலத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்,
நம்ம இன்றைக்கு ஆண்டவரோட சித்தத்துக்கும் விருப்பமாக செய்து கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு உண்மையாக செய்கிறோமா? இது அதோட முடியலங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் 17வது வசனத்துல, ஆவியானவர் பறவையாக வருகிறார், புறாவாக மேல பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது, குமாரன் பூமியில இருக்கிறார். திருத்துவத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆகையால் தேவஜனமே, 4வது அதிகாரத்துல வருவது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்போ பிதா சொல்லுகிறார் குமாரனை பார்த்து, பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அடுத்தது போனோன்னு பயங்கரமான அற்புதம் அதிசயம் நடக்கலங்க. சோதிக்கப்படுகிறார். இன்றைக்கு ஊழியத்துல சோதனைகள் வரும், இன்றைக்கு ஊழியத்துல பாடுகள் வரும், இன்னைக்கு ஊழியத்துல சவால்கள் வரும். இது எல்லாமே ஆண்டவர் நிச்சயமாக அங்கீகரிப்பார். இயேசு இன்னும் பிரசங்கம் பண்ணல, இயேசு இன்னும் ஊழியத்தை அற்புதத்தை செய்யல, இன்னும் ஒண்ணுமே செய்யல, அதுக்குள்ளார குமாரன் அங்கீகரிக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு போகும்போது கீழ்ப்படிந்து தாழ்மையாக ஆண்டவருக்கு இயேசு போல காத்திருந்து ஆண்டவர் சுத்தத்தின் போல போகும்போது பின்னாடி சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், தள்ளி விடுவது கூட வரலாம். எது வந்தாலும் ஆண்டவர் பிரியமாக இருப்பார். இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு பிறகு பார்க்கிறோம், இயேசு சொல்கிறாரு, வெல் டன் மை ஃபேத்ஃபுல் சர்வன்ட். இன்றைக்கு அப்படியாக நம்ம இந்த பூமியில நம்ம கொடுத்த ஊழியத்தை முடித்து பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்வார், வெல் டன் மை ஃபேத்ஃபுல் சர்வன்ட். ஆகையால் இன்றைக்கு இந்த எந்த நாட்களிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் நேரத்துக்கு காத்திருந்து ஆண்டவருக்கு சமூகத்துல முன்பதாக தாழ்மையாக இருந்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் மேல பிரியமாக இருப்பதனால் ஆண்டவருக்கு காத்திருந்து இந்த எந்த நாட்கள் ஆண்டு சமூகத்துல ஜபத்துல தரித்திருந்து இந்த ஆண்டு ஆண்டவரோட ஒரு நெருங்குற ஆண்டாக இருக்கும்படியும் நான் ஜெபித்து நான் விசுவாசித்து நான் முடித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வெள்ளியும் அப்பா உடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரை எப்படி இயேசு காத்திருந்து தாழ்மையாக இருந்து கீழ்ப்படைந்து ஆண்டவரே ராஜா அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு சென்று எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே ராஜா இறுதி வரையிலும் ஆண்டவரே அவர் கீழ்ப்படைந்தவராக இருந்து தாழ்மை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே ராஜா எப்போதுமே உடைய சமூகத்துல மலையில ஜபம் பண்ணி காத்திருந்தவராக இருந்தாரோ, நாங்களும் அதே போல இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே ராஜா, இந்த எந்த நாட்கள் நாங்களும் தாழ்மையா இருந்து கீழ்ப்படைந்து உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே ராஜா, இறுதியில் ஆண்டவரே ராஜா, வெல் டன் மை ஃபேத்ஃபுல் சர்வன்ட் அப்படின்னு சொல்லி நாங்களும் அளிக்கப்படணும். ஆண்டவரே, அதுக்கு இந்த எந்த நாட்கள் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.